நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருடா வருடம் கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு தர்ம சாஸ்தாவை கண்டு வழிபடுவதற்கு லட்சக்கணக்கில் மக்கள் மாலை போட்டு விரதம் இருந்து இருமுடி கட்டி சுவாமியே சரணம் ஐயப்பா என விண்ணெட்டும் அளவிற்கு கோஷமிட்டு ஐயப்பனை காண செல்கிறார்கள். அப்படி சன்னிதானத்துக்கு போகிற ஒவ்வொரு இருமுடி கட்டுக்கும் கருப்பசாமி தான் துணையாக போவார். கருப்பசாமி இல்லாத ஐயப்ப பூஜையும் கன்னி பூஜையும் இருமுடி கட்டும் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். இத ஒவ்வொரு ஐயப்ப பூஜையிலும் நாமளே கண் கொண்டு பார்த்திருப்போம். உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும், இல்லை நீங்கள் ஐயப்ப பக்தராகவே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சுவாமியை சரணம் ஐயப்பா என கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவையும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருந்தெய்வமான ஐயப்பனுக்கு சிறு தெய்வமான கிராமத்தார் கொண்டாடும் கருப்பசாமி எதற்கு துணையாக போகணும், காவலனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விடையை பார்க்கணும்னா கருப்பசாமி பிறப்பு பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ராமாயண தொடரிலும் நாம பயணிக்கணும். ராமரும் சீத்தையும் 14 வருட வனவாசத்திற்கு பின் ராவணன் பிடியில் இருந்து சீத்தையை மீட்டு அயோத்தி அழைச்சிட்டு வந்தப்புறம் ஊர் மக்களின் அவப்பேச்சுக்காக சீத்தையை தீக்குளிக்க சொல்வாரு ராமர். மேலும் வால்மீகி ஆசிரமத்திற்கும் அனுப்பி வைக்கிறாரு. என்னதான் கடவுளோட அவதாரமா ராமர் இருந்தாலும் இன்னும் அவரோட தப்ப மக்கள் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. சீத்தை வால்மீகியோட ஆசிரமத்துல ராமரோட மகன் லவனை பெற்றெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் சீத்தை லவனை பார்த்துக்கோங்கன்னு வால்மீகி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. வால்மீகி முனிவர் பூ பறிக்க லவனை தனியா விட்டுட்டு போயிட்டு வர்றாரு. வந்து பார்த்தா லவனை காணும். ஐயோ, லவனை பார்த்துக்க சொல்லி சீத்தை சொன்னாலே, இப்போ குழந்தைய காணுமே, வந்து கேட்டா என்ன பதில் சொல்வோம்னு பயந்து போன வால்மீகி ஒரு தர்ப்பை புள்ளை எடுத்து தன்னோட சக்தியால லவன் மாதிரியே ஒரு குழந்தைய உருவாக்குறாரு. சீத்தை லவனோடவே குடிலுக்கு வர்றாங்க. லவன் மாதிரியே இன்னொரு பையன் அங்க இருக்கான். அப்புறம் வால்மீகி முனிவர் நடந்த விஷயத்த சொல்லி இந்த சிறுவனையும் உன் மகன் போலவே வளர்த்துவான்னு சொல்றாரு. அதனால குசன் என்ற பெயர் வச்சு வளர்த்து வர்றாங்க. ராமருக்கு பிறந்தது ஒரு குழந்தை தான். ஆனா வால்மீகி செஞ்ச தவறினால ராமருக்கு 2 பசங்களா ஆயிடுச்சு. அதற்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சீத்தையை சந்திச்ச ராமர் சீத்தையை பார்த்து இவங்க 2 பேர்ல யாரு நம்மளோட குழந்தைன்னு கேக்குறாரு. இதனால சீத்தை நீங்களே என்னை தீக்குளிக்க சொல்றதுக்கு முன்னாடி நானே தீக்குளிக்கிறேன்னு கோபத்தோட தீ மூட்டி அதுல லவன் குசன் 2 பேரோட போறாங்க. அதுல லவனுக்கு ஒண்ணுமே ஆகல. லவனும் சீத்தையும் வெளியே நல்லபடியா வந்துடுறாங்க. ஆனா குசன் மட்டும் கருகி போயிடுறான். அந்த கருப்பு உருவத்துக்கு கருப்பா என பெயரிட்டு உயிர் கொடுத்திருக்கிறாரு ராமர். அதனாலதான் ராமர் பையன்தான் கருப்பசாமின்னு கிராமப்புறங்கள்ல சொல்லப்படுது. பொதுவாக கருப்பசாமி பெண் தெய்வங்களுக்கே காவல் தெய்வமாக இருப்பாருன்னும் இல்ல ஊர்காவலரா இருப்பாருன்னும் சொல்வதுண்டு. ஏன் கருப்பசாமி இன்று வரை ஐயப்பனுக்கும் காவலனாக துணை நிற்கிறாருங்கிற காரணத்தை பார்க்கலாம். அதற்கு முன் ஐயப்பனின் பிறப்பு பற்றி தெரியணும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அமிழ்தத்துக்காக 2 பேருக்கும் ஏற்பட்ட சண்டையினால் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களின் கவனத்தை திசை திருப்பி அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கிட்ட கொடுத்திருப்பாரு. அந்த சமயம் சிவபெருமான் விஷ்ணுவின் அவதாரம் ஆகிய மோகினியின் அழகை கண்டு மயங்கியதால் ஜோதி உருவாகி அந்த ஜோதி பிளம்பில் பிறந்தவர் தான் ஐயப்பன். அப்படி பிறந்த ஸ்ரீ ஐயப்பனை சிவனும் விஷ்ணுவும் பந்தல மகாராஜாவின் ஆட்சிக்குட்பட்ட எல்லையில் பம்பை நதிக்கரையில் போட்டுடுறாங்க. அந்த குழந்தையை எடுத்து இறைவனே தனக்கு கொடுத்ததா நினைச்சு அரண்மனைக்கு கொண்டு போய் தன் மனைவி கிட்ட சொல்லி அவங்க 2 பேரும் ஐயப்பனை தன் மகனாகவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கழுத்துல மணியுடன் இருந்ததால மணிகண்டன் என்ற பெயருடன் வளர்ந்து வர்றாரு ஐயப்பன். சில வருடங்களுக்கு பிறகு பந்தல மகாராஜாவின் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதனாலையும் மற்றவர்களின் சொல்லை கேட்டும் ஐயப்பனின் வளர்ப்பு தாயான ராணி ஐயப்பனை கொல்ல நினைச்சு சூழ்ச்சி பண்ணி தனக்கு கடுமையான வயிற்று வலி என்றும் புலிப்பால் குடித்தால்தான் சரியாகும் என்று மருத்துவரிடமும் இதே மாதிரி சொல்ல வச்சிருப்பாங்க. இதனால மணிகண்டனும் தன் தாயின் வயிற்று வலிக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாது புலிப்பால் கொண்டு வர வனம் நோக்கி செல்றாரு. போன இடத்துல தேவர்கள் ஐயப்பன் கிட்ட முறையிடுறாங்க. இங்க மகிஷி என்ற அரக்கி எங்களை ரொம்ப துன்புறுத்தி வர்றா, அவகிட்ட இருந்து எங்களை காப்பாத்து, அவளை வதம் செய்யுன்னு. ஐயப்பனும் மகிஷிய வதம் செய்ய புறப்பட்ட போது தேவாதி தேவர்களும் சூழ்ந்திருக்க சிவபெருமான் தன்னோட அம்சமான கருப்பசாமியை வரவழைச்சு, கருப்பா, ஐயப்பன் சின்ன பையன், அவனோட அவதார நோக்கம் நிறைவடைகிற நேரம் இது. நீ அவனுக்கு துணையாகவும்
படைத்தளபதியாகவும் போன்னு சொல்லியிருக்காரு. இதனால தான் இன்று வரை ஐயப்பன் பூஜை என்றாலே அது கருப்பசாமி இல்லாம நிறைவடையாதுன்னு சொல்வாங்க. எப்படி சிவபெருமான் ஆணைக்கேற்ப கருப்பசாமி நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி இன்றளவும் நடக்கிற ஐயப்பன் பூஜையில் தனக்கான நேரம் வரும் வரை காத்திருந்து கருப்பசாமி பாடல் பஜனையில் பாடும் போது மட்டுமே கருப்பசாமி வருவார் என்பது ஐயப்ப பக்தராகிய ஒவ்வொருவரும் அறிந்ததுதாங்க. இறுதியில் மகிஷியை வதம் செய்திருப்பாரு ஐயப்பன். தன் தவறை உணர்ந்த மகிஷி ஒரு பெண்ணாக மாறி தன்னோட முன்ஜென்ம பாவத்தால நான் பெற்ற சாபம் தான் இந்த அரக்கி, அதனால நீங்க எனக்கு சாப விமோச்சனம் தான் கொடுத்திருக்கீங்கன்னு ஐயப்பனை வணங்கி தன்னையே திருமணம் செஞ்சுக்க சொல்லி வேண்டியிருப்பாங்க. அதற்கு ஐயப்பனோ, நான் இப்பிறவியில் பிரம்மச்சாரியாக வாழ்வதே என் நோக்கம், எனவே என்னால் உன்னை திருமணம் செய்ய இயலாது, இருப்பினும் உனக்கொரு வாய்ப்பு தருகிறேன். வருகின்ற காலத்தில் என்னை காண்பதற்கென வருகின்ற என் பக்தர்கள் வருடா வருடம் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் எப்பொழுது என்னை காண ஒரு கன்னிசாமி கூட வரவில்லையோ அச்சமயம் நீ என்னை திருமணம் செய்து கொள்ளலாம். அதுவரை என் சன்னதிக்கு வெளியே உனக்கென்று ஒரு சன்னதி எழுப்ப சொல்கிறேன். உன்னை வணங்கிய பின் தான் கன்னிசாமிகள் என்னை வந்து வழிபடுவார்கள் என வாக்கும் கொடுத்திருக்காரு. அந்த பெண் தான் மஞ்சமாதா மாளிகை புரத்தம்மன் என்று அழைக்கப்படுறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு கன்னிசாமியும் மஞ்சமாதாக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இவ்வாறு அப்பெண்ணுக்கு வாக்கு கொடுத்த பின் அரண்மனைக்கு செல்லும் போது மணிகண்டன் புலிப்படைகளோட போறாரு. இந்திர தேவனும் தேவாதி தேவர்களும் புலிகளாக மாறி புடை சூழ்ந்து வருவதைக் கண்டு அரண்மனையில் இருந்த அனைவரும் வியந்து போறாங்க. தன் தவறை உணர்ந்த பந்தல ராணியோ மன்னிப்பு கேட்கிறாங்க ஐயப்பன் கிட்ட. அதற்கு ஐயப்பன், தாயே, இதில் தாங்கள் தவறொன்றும் இல்லை, ஏனெனில் நடந்தவை அனைத்தும் விதிப்படியே நடந்தது என்றும் தான் பிறவி எடுத்த நோக்கம் நிறைவேறிவிட்டதால் நான் தேவலோகம் செல்கிறேன் என்று கூற, பந்தல மகாராஜாவின் வேண்டுகோளுக்கு இணங்க ஐயப்பன் ஒரு வில்லை எய்கிறார். அதன் பின் அதோ நான் எங்கு வில் எய்தேனோ அவ்விடத்திலேயே நான் தியான நிலையில் பிரம்மச்சாரியாக இருப்பேன், அவ்விடத்தில் என்னை காண மக்கள் வருகை தருவார்கள் என்று கூறியிருக்காரு. அந்த இடம்தான் இன்று லட்சக்கணக்கான மக்கள் வழிபட செல்லும் சபரிமலை. அதே போல் சபரிமலையில் 18 படிகளுக்கு கீழே கருப்பசாமி சன்னதி இருக்கும். ஆனால் அழகர் கோவிலில் 18 படிகளுக்கு மேலே ஒரு கதவே கருப்பசாமியாக வழிபடப்படுகிறார். அது ஏன் என்பதை பற்றியும் காணலாம்.